தன் கட்சி காமுகர்களை ஒடுக்க முடியாத இந்த பொம்மை முதல்வர் நம் தமிழகத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறார்? உடனடியாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். விழுப்புரம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் பெண் ஒருவரை 6 மாதமாக மிரட்டி தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. அமைச்சருக்கு நெருக்கமான அனுதாபி முதல் பதவியை வைத்துக்கொண்டு கொடூர செயலில் ஈடுபட்டுள்ள ஒன்றிய செயலாளர் வரை இந்த திமுக பாலியல் சார்களை கூட கட்டுப்படுத்த கையாளாகாத தலைவராகத்தான் இந்த பொம்மை முதல்வர் இருக்கிறார் என எதிர்க்கட்சி தலைவர் தாக்கு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியத்தில் கணவனை இழந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த பாலியல் குற்றவாளி திமுக ஒன்றிய செயலாளரை கைது செய்ய கோரி அதிமுகவினர் திருச்சிற்றம்பலம் கூட்டு சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். திருநெல்வேலி மாநகராட்சியில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டு வரும் BLO எனப்படும் தேர்தல் அதிகாரியை திமுக நிர்வாகி ஒருவர் மிரட்டும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஆளும் கட்சி என்ற மமதையில் திமுகவினர் எஸ்ஐஆர் பணிகளில் முறைகேடு செய்வது மட்டுமல்லாமல் அதிகாரிகளையும் மிரட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அந்த அண்ணன் சொல்லியாச்சுன்னு சொன்னேன். அந்த அண்ணனுக்கு நான் தான் வட்ட செயலாளர், நான் தான் கேட்கேன். அண்ணன் சொல்லுங்க, அவர் யாரு? உங்க மாமனா மச்சானா? நான் அனுப்பின ஆளுவான். எனக்கு தெரியாது. கட்சிக்காரன கூட்ட நீ எப்படிமா போன? எனக்கு தெரியாதுல்ல, அவங்கதான் போன் பண்ணாங்க. அப்ப எப்படி அவர் சூப்பு சங்கரனுக்கு உனக்கு என்ன பழக்கம் இருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? வேற எப்படி அவரை கூப்பிட்டு போன? அவங்கதான் போன் அடிச்சாங்க. அல்ல நீங்க போன் அடிச்சீங்களா? எனக்கு வேற நம்ம நீங்க வேலையே பாத்துக்கிட மாட்டேன், கூமிட்டையா இருக்க நீ. ஒரு ஆளுக்கு இன்னும் கொடுக்கல நீ. ஐயோ நான் நீ ஒரு பொம்பளை. சென்னை மாதவரத்தில் பொதுமக்களுக்கு எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவத்தை நிரப்ப உதவி செய்த அதிமுக வட்டச் செயலாளரை படிவத்தை நிரப்பி தங்கள் கையில் கொடுக்குமாறு கேட்டு தீயசக்தி திமுகவினர் தாக்க முயன்றதால் பரபரப்பு. எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் வரை சென்ற திமுக மறுபுறம் எஸ்ஐஆர் பணிகளில் தீவிரமாக இறங்கியதுடன் எதிர்க்கட்சிகளை எஸ்ஐஆர் பணிகளை செய்ய விடாமல் தடுப்பதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை கிழித்ததோடு வாக்குச்சாவடி நிலைய அலுவலரையும் திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மற்றும் உறவினர்கள் தாக்கி சேதப்படுத்தி அராஜகம். திமுகவினரின் கொடூர செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் உரிய நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வலியுறுத்தல். என்னை கொண்டிருப்பாங்க. ஏன்னா நான் கவர்மெண்ட் வேலை தான் செய்யறேன், ஆன் டியூட்டில தான் இருக்கேன். நான் வந்து எங்கள் மேடம்கிட்டையும் இது கொடுக்குறேன், எங்கள் விஓ சாருக்கும் தகவல் கொடுக்குறேன். என் கூட 4 பேர் வராங்க ட்ராவல் பண்ணி. இவர் வராரு, BLA வராரு, இவர் மனோகரனா வராரு, எல்லாருமே வராங்கண்ணா. என் கூட சக ஊழியர் இன்னொருத்தவர் மூர்த்தின்றவரும் வராருங்க. அப்படி இருந்தும் ஒரு 10 பேர் வழி மறைச்சிட்டாங்க. அந்த 4 பேர் தடுக்கிறாங்க. அப்படி இருந்தா என்னை கள்ள குண்டி அடிச்சு இப்படி பண்ணிட்டாங்க.
சென்னை வேளச்சேரியில் தடை செய்யப்பட்ட பிட்புல் இன நாய் ஒன்று தெரு நாயை ஆக்ரோஷமாக கடித்துக் கொன்ற பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தடை செய்யப்பட்ட நாய் இனங்கள் சர்வசாதாரணமாக சுற்றித் திரியும் நிலையில் விடியாத திமுக மாநகராட்சி நிர்வாகம் அதன் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. உதகையில் பெண் காவல் ஆய்வாளருக்கு ஆபாச வீடியோக்கள் அனுப்பிய நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக உதவியாளர் சிக்கினார். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என கூறும் பொம்மை முதல்வர் முதலில் தனது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள துறையில் தவறுகள் நடக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் 1 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதில் 3 பேர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் விதத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் அச்சத்தில் பெற்றோர். ஈரோடு கருங்கல்பாளையம் பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த இளைஞர் சிக்கிய நிலையில் விஜயமங்கலம் அருகே கள்ளியம்புதூரில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 6 பேர் சிக்கினர். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் போதைப் பொருள் கடத்தல், சட்டவிரோத சூதாட்டம் உள்ளிட்டவை படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நண்பர்கள் இருவர் பேசிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் காட்டம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தனியார் கல்லூரி வளாகத்தில் ஜேசிபி ஆபரேட்டர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததால் பரபரப்பு. ஜேசிபி ஆபரேட்டர் மரணத்திற்கான காரணம் தெரியாமல் காவல்துறை திணறும் நிலையில் விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ கடல் அட்டைகள் சிக்கியது. விடியாத திமுக அரசு ஆட்சி கட்டிலில் இருக்கும் துணிச்சலில் சர்வதேச கடத்தல்காரர்களும் தமிழ்நாட்டை தங்கள் சொர்க்கபுரியாக மாற்றி வருவதாக மக்கள் சாடல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் எஸ்ஐஆர் பணியில் குளறுபடி நடப்பதை தட்டி கேட்ட அதிமுக பிரமுகர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தொடர் அராஜகத்தில் ஈடுபடும் திமுக பிரமுகர் மீது விடியாத அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. மதுரையில் எலக்ட்ரிக் கடையின் ஷட்டரை கையால் நெளித்து உள்ளே சென்று கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை திருடிய வடமாநில இளைஞர்கள். விடியாத அரசின் காவல்துறை முறையாக ரோந்து செல்லாததால் கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு. கோவை காந்திபுரத்தில் அவசரகதியில் செம்மொழி பூங்கா திறக்கப்படுவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் கூற முடியாமல் திணறிய விடிய அமைச்சர் நேரு பாதியில் எழுந்து ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு. உடன் இருந்த செந்தில் பாலாஜியோ ஏதேதோ பேசி சமாளிக்க முடியாமல் மிரட்டும் துணியில் பேசியதால் செய்தியாளர்கள் அதிர்ச்சி. பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை எல்ஓசி எல்லாம் வாங்கியிருக்கீங்க. பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பாதுகாப்பு அடிப்படையில் இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் இல்ல. ஒரு விஷயம் இருக்கு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இளம் பெண்ணிடம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த அரசு ஊழியர்கள். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடும் நிலையில்
எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று அரசு ஊழியர்கள் நினைப்பதால் இதுபோன்ற மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை KK நகரில் பட்டப்பகலில் சைக்கிளில் சென்ற முதியவரின் கவனத்தை திசை திருப்பி 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய கொள்ளை கும்பல். தீயசக்தி திமுக ஆட்சியில் தலைநகரில் கூட பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்ந்து நிலவி வருவதாக பொதுமக்கள் வேதனை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 110 கிலோ எடை கொண்ட வெண் பாதரசத்தை சட்டவிரோதமாக கடத்திய 5 பேர் சிக்கினர். விடியா மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நாள்தோறும் சட்டவிரோத சம்பவங்கள் அதிகரிப்பதாக மக்கள் விமர்சனம். திருப்பூர் அருகே +2 வரை மட்டுமே படித்துவிட்டு மனைவி, மகள் என குடும்பத்துடன் சேர்ந்து வீட்டில் மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் சிக்கினார். விடியாத அரசின் சுகாதாரத்துறையின் அலட்சியமே போலி மருத்துவர்கள் உருவாகி மக்கள் உயிரோடு விளையாட காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் சாலை வசதி கோரிய மக்களிடம் அலட்சியமாக பதிலளித்த திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் அங்கிருந்த மூதாட்டி ஒருவரின் முடியை வர்ணித்தது அபத்தத்தின் உச்சம் என பலரும் விமர்சனம். விடியாத ஸ்டாலின் அரசின் அமைச்சர்களில் பலர் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்ற ஆணவத்தில் மக்களை மதிக்காமல் ஏதேதோ உளறுவது அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. முடி பயங்கர ஸ்டைலா இருக்கு சார். காது கேட்காது. முடி நல்ல ஸ்டைலா இருக்கு. அம்மாக்கு முடி பயங்கர ஸ்டைலா இருக்கு சார். காது கேட்காது. முடி நல்ல ஸ்டைலா இருக்கு. அம்மாக்கு முடி பயங்கர ஸ்டைலா இருக்கு சார். காது கேட்காது. முடி நல்ல ஸ்டைலா இருக்கு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் மாடுகள் வாங்க லோன் வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பால் உற்பத்தியாளரை தொலைச்சு கட்டிடுவேன் என மிரட்டிய அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மட்டும் வாக்காளர்கள் மீது அதிக அன்பு காட்டுவதும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதே வாக்காளர்களை மிரட்டுவதும் தான் ஸ்டாலின் கூறிய திராவிட மாடல் ஆட்சியின் அழகா என்று மக்கள் கேள்வி. தம்பி நீ இந்த படம் வாங்கி சாப்பிட்டு பேசுற மாதிரி பேச தொலைச்சு கட்டிடுவேன் ஒழுங்கா. தம்பி நீ இந்த படம் வாங்கி சாப்பிட்டு பேசுற மாதிரி பேச தொலைச்சு கட்டிடுவேன் ஒழுங்கா. என்னை காப்பாற்றி விட்டுருவீங்கன்னு நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். தம்பி நீ இந்த படம் வாங்கி சாப்பிட்டு பேசுற மாதிரி பேச தொலைச்சு கட்டிடுவேன் ஒழுங்கா. என்னை காப்பாற்றி விட்டுருவீங்கன்னு நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். தேனி அருகே இடத்தகராறில் கட்ட பஞ்சாயத்து செய்ய வந்த திமுக மாவட்ட நிர்வாகி எதிர்த்தரப்பினரின் நெற்றியில் துப்பாக்கியை வைத்து சுட்டு கொன்று விடுவேன் என மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் வட மாநிலத்தை போல் தமிழ்நாட்டிலும் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்துள்ள நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளோம் என்ற மமதையில் திமுகவினர் அடாவடி. தாம்பரம் தொகுதியில் மேலும் 24,000 போலி வாக்குகள் உள்ளதாக அதிமுக மாவட்ட செயலாளர் பகீர் குற்றச்சாட்டு. நேரில் ஆய்வு செய்த அதிமுக மாவட்ட செயலாளரிடம் வசமாக சிக்கிக் கொண்டதால் திமுக கவுன்சிலர் ஓட்டம் பிடித்த நிலையில் போலி வாக்காளர்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திலும் சென்னை நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர உள்ளதாக அறிவிப்பு. எல்லா டிவியும் கேட்டீங்களா? எல்லா டிவி பேரும் யாருக்கு சொல்றீங்க? எந்த அதிகாரிக்கு சொல்ல போறீங்க? யார்கிட்ட சொல்ல போறீங்க? 50 ஓட்டு இந்த வீட்ல இருக்கா? செக் பண்ணிக்கணும் சார். இருக்கா இல்ல? நீங்க தான இருங்க சார், பொறுமையா இருங்க சார். நீங்க தான சொன்ன பிஎல்2 அதிகாரி, நீங்க தான சொல்லுங்க. ஏன் எடுக்க கூடாதுன்றீங்க? அப்போ நான் எடுக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நான் எப்ப சொன்னேன்? அப்புறம் ஏன் தடுக்குறீங்க? வந்து நான் தடுக்கலையே. பின்ன எதுக்கு வந்தீங்க? நான் எதுவும் தடுக்கலையே. பின்ன எதுக்கு வந்தீங்க சார்? நான் என்ன விஷயம் யாரு சொல்லிட்டேனா? கேக்குறோம். என்னந்த டிவின்னு கேட்டீங்களா? சார்னு சொல்லிட்டு போறோம். இல்ல யாருக்கு சொல்றீங்கன்னு கேட்டேன். இந்த டிவி பேர் கேட்டீங்களா? யாருக்கு சொல்ல போறீங்க? ஆமா சார். யாருக்கு சொல்ல போறீங்க? அதிகாரிக்கா இல்ல உங்க எம்எல்ஏக்கு சொல்ல போறீங்களா? தெரியல, சொல்லுங்க. இல்ல அத நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். யாருக்கு நான் பார்த்துட்டு சொல்ல போறீங்க? தஞ்சை மாவட்டம் திருவாய்ப்பாடி கிராமத்தில் ஸ்டாலின், உதயநிதி, கோவி செழியன் ஆகியோரின் புகைப்பட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட சில்வர் பாத்திரம் மற்றும் புடவையை வீடு வீடாக சென்று வழங்கிய திமுகவினர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தோல்வி பயம் எட்டி பார்ப்பதால் திமுகவினர் தற்போதே தங்களது தில்லுமுள்ளு வேலைகளை தொடங்கிவிட்டதாக மக்கள் விமர்சனம்.
மதுரையில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பயனாளி யார் என்றே தெரியாமல் வேறொரு நபருக்கு காசோலை வழங்கிய திறனற்ற திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ். கூட்டுறவு சங்கங்கள் முறையாக கூட்டங்கள் நடத்துவதில்லை என நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் அமைச்சர் முன்னிலையிலேயே முறையிட்டதால் பரபரப்பு. தஞ்சை மாவட்டத்தில் பல இடங்களில் போலி உரம் விற்பது, ரசீதின்றி உரம் விற்பது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் விற்பனை நிலையங்கள் ஈடுபட்டதை வெளிப்படுத்திய அதிகாரியை இடமாற்றி பழிவாங்கிய விடியாத அரசு. முறைகேடுகளில் ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்ட கடைகளின் மீது நடவடிக்கை எடுத்த வேளாண் துறை அதிகாரியை திடீரென பணியிட மாற்றம் செய்ததற்கு கடும் கண்டனம். பிளாக் கோல்டு அப்படிங்கிற நேமில் பிளாக் ஜீங்கிற கிரானுவல் உள்ள வச்சுருக்காங்க. இது வந்து பயோ கிரானுவல்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அது பயோ கிரானுவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இதில் இப்போ மண் இதெல்லாம் கலந்துருக்கு. நம்ம பார்க்கும்போதே தெரியும் மணல் இருக்குது, கல் இருக்குது. அதனால் இது வந்து டெஸ்ட்டு பண்ணணும், நம்ம சாம்பிள் எடுக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் பெண் ஒருவர் வீடுகளின் கதவுகளை தட்டி கூச்சலிட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் மக்களுக்கு வலுக்கும் சந்தேகம். மாவட்ட காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் சம்பவம் குறித்து முழு தகவல்கள் குறிப்பிடப்படாததால் உண்மைகளை மறைக்கும் முயற்சி நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ப்ளீஸ் சார், நான் அடிபட்டு வந்திருக்கேன் சார். சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். மை நேம் இஸ் மீனாட்சி சார். சார் ப்ளீஸ் சார். சார் எனிபடி ஹெல்ப். நாகப்பட்டினம் மாவட்டம் தோப்புத்துறை அரசு மாதிரி பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவியருக்கு வழங்க வேண்டிய சைக்கிள்கள் மழையில் நனைந்து துருப்பிடிக்கும் அவலம். திறனற்ற திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விளம்பரத்திலேயே மூழ்கியிருப்பதாக பெற்றோர் ஆவேசம். சென்னை விமான நிலையத்திலும் துறைமுகத்திலும் போதைப்பொருள் கடத்தல் சிக்கும் நிலையில் அதன் பின்னணி கும்பலை பிடிக்க தமிழக போலீசார் ஒத்துழைப்பு தர மறுப்பதாக சுங்கத்துறை உயர் அதிகாரிகள் புகார். கடத்தலில் ஆளும் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களும் தொடர்புடையதால் போலீசார் தயங்குவதாகவும் இதனால் விசாரணை தாமதமாவதாகவும் சுங்கத்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கவலை. திண்டுக்கல் மாவட்டம் வாடிப்பட்டியில் அரசு நடுநிலைப் பள்ளி பாழடைந்த நிலையில் கிடக்கும் அவலம். துறை சார்ந்த அமைச்சர் ரசிகர் மன்ற பணிகளில் பிஸியாக இருப்பதால் அரசு பள்ளிகள் பராமரிப்பு இன்றி காணப்படும் நிலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சமாக உள்ளதாக பெற்றோர் வேதனை. திருச்சி மாவட்டம் பகலவாடி கிராம நிர்வாக அலுவலர் வீட்டுமனை நிலம் தொடர்பாக தொலைபேசியில் பேசியபோது அலட்சியமாக மட்டுமல்லாமல் தகாத வார்த்தைகளில் ஒருமையில் பேசியது குறித்து பாதித்தவர் புகார் அளிப்பு. விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அதிகாரிகள் ஆணவ போக்குடனும் அதிகார செருக்குடனும் நடப்பது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. குடிபோதையில் இருந்த மாதிரி ஒரு மது அருந்திட்டு பேசுகிற மாதிரி ஒரு தோற்றமாக இருந்தது. நான் இது சம்மந்தமாக கேட்டப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஆள் இல்லை, நீ எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, இது சம்மந்தமாக எது வேணாலும் நீ நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒருமையான வார்த்தைகள் வந்து அவர் பயன்படுத்தி என்னை வந்து திட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் தென்கால் வாய்க்காலில் வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறக்கப்பட்டும் ஆக்கிரமிப்பு மற்றும் குடிமராமத்து செய்ய தவறிய திமுக அரசால் கடைமடை பாசன குளங்கள் வரை தண்ணீர் செல்லாத அவலம். கடைமடை பாசன குளங்கள் வரை தண்ணீர் செல்லாத நிலையில் ஆதிநாதபுரம் சுற்றுப்பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செல்லக்கூடிய சன்னதி தெரு, டிபி ரோடு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். மழையின் காரணமாக சிவன் கோவில் வெளிப்பிரகாரத்தில் கழிவுநீர் மற்றும் குப்பைகளுடன் தேங்கிய மழைநீரால் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் கடும் அவதி.
வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து நாகர்கோவில், சிதம்பரம், தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் உட்பட பல பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பல்வேறு பகுதிகளின் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கரூர் வெண்ணெய்மலை கோயில் முன்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர் ஒருவர் தனது குழந்தையுடன் யாசகம் எடுத்ததால் பரபரப்பு. தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாலேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வாழ வழியின்றி தவிப்பதாக வேதனை. என் மேல ஒரு பொய் கேஸ் போட்டாங்க, அதனால நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன். அவ்வளோதான், இதாவே வேற ஒன்றும் இல்லை. 2.5 மாதம் ஆகுது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்ற உதவி பேராசிரியர் பணிக்கு அனுபவ சான்றிதழ் வழங்க லஞ்சம் கேட்டு கட்டாயப்படுத்துவதாக பட்டதாரிகள் வேதனை. உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசத்தையும் குறுகிய கால அளவில் கொடுத்து உச்சகட்ட அராஜகத்தில் ஈடுபடும் விடிய அரசின் உயர்கல்வித்துறைக்கு வலுக்கும் கண்டனம். தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் 70க்கும் மேற்பட்ட முக்கிய மருந்துகளின் விநியோகத்தை திடீரென நிறுத்தியதால் அரசு மருத்துவமனைகள் அதிக விலைக்கு மருந்துகளை கொள்முதல் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டுள்ள அவலம். திமுக அரசின் நிர்வாக குழப்பமும் ஏல ஊழலும் வெளிப்படைத்தன்மையை இழந்துள்ளதால் குறைந்த தர மருந்துகள் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு சிகிச்சைகள் தாமதமடைந்து உயிர் ஆபத்து ஏற்படும் அபாயம். தமிழகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கட்டணம் மறைமுக செலவுகளுடன் சேர்த்து 75 லட்சம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளதுள்ள மாணவர்கள், பெற்றோர் அதிர்ச்சி. அரசு நிர்ணயித்த 16 லட்சம் ரூபாய் கட்டணத்தை தாண்டி மறைமுக கட்டணமாக 35 லட்சம் ரூபாய் வரை பெற்றோரிடம் வசூலிக்கப்படுவதால் பலர் மருத்துவ மேல் படிப்பை தவிர்க்கும் நிலை உருவாகியுள்ள அவலம். மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான 48 இடங்கள் காலியாக இருப்பது மருத்துவக் கல்வியில் திமுக அரசின் தோல்வி வெட்ட வெளிச்சமான அவலம். அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் வழங்கப்பட்ட இடங்களை நிரப்ப முடியாத அரசு தேசிய மருத்துவ ஆணையத்திடம் அனுமதி கோரி அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஆட்சியின் நிர்வாக திறமையின்மைக்கு மேலும் ஒரு சாட்சி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஏரி மற்றும் வடிகால் வாய்க்காலை தூர் வாராததால் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் அபாயம். விடியாத திமுக அரசு குடிமராமத்து பணியை முறையாக செயல்படுத்தாததால் விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் அவலம். ஏரிக்கு வர வேண்டிய வழி அதுக்கு நேரம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் சரியான முறையில் தூர் வரல. தெருவிலேருந்து வர தண்ணி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. கொள்ளைக்கு பக்கத்தில் உள்ள வீடை கட்டிக்கிட்டு தண்ணியை வேறு அடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. தண்ணி சரியான முறையில் இங்கே வரல. எங்களுக்கு இந்த ஏரியை தூர்வாரி தரணும் தமிழ்நாடு அரசு. சென்னை திருவொற்றியூரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளில் குடியேற விடாமல் தடுக்கும் ஊர் நிர்வாகம் குறித்து விடிய அரசின் ஏவல் துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அவலம். பாதிக்கப்பட்ட பெண் மாற்றுத்திறனாளிகளுடன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து புகார் கொடுத்து நூதன முறையில் போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே 100 ஏக்கர் விவசாய நிலத்தில் தனியார் சோலார் பேனல் அமைப்பதை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். விவசாயத்தை நாசமாக்கும் இத்திட்டத்தின் பின்னணியில் 10 ரூபாய் பாலாஜி மற்றும் அவரது உறவினர்கள் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விவசாயிகளை பாதிக்கும்படி விஎஸ்எஸ் தனியார் நிறுவனம், சோலார் நிறுவனம் இதை வாங்கி கொண்டு விவசாயிகள் கேட்டால் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அதை மீறி கேட்டால் பல நடவடிக்கை எடுப்போம் என்றும், செந்தில் பாலாஜி முன்னிலையில் தான் இது பண்ணுகிறோம் என்றும் போனில் தொடர்பு கொண்டதுக்கு போனில் பேசுகின்றார்கள். எங்களுடைய விவசாயம் சுத்தமாக பாதிக்கின்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தங்களின் எதிர்ப்பை மீறி சிப்காட் அமைத்தால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திக்க நேரிடும் என விவசாயிகள் எச்சரிக்கை.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் வளையப்பட்டி என் புதுப்பட்டி அரூர் பகுதிகளில் சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய தொடர்ந்து வலியுறுத்தி 500 நாள் தொடர் காத்திருப்பு போராட்டமும் கடந்த 2 வருடங்களாக 150 கட்ட அறவழி போராட்டங்கள் நடத்தியும் கூட தமிழக அரசு தமிழக முதல்வரை சந்தித்து நாங்கள் மனு அளிக்கவில்லை. இந்த திட்டம் சிப்காட் திட்டம் ரத்து செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக எந்த அதிகாரிகளும் விவசாயிகளை அழைத்து பேசவில்லை. இதை அடக்குமுறையை விவசாயிகள் மீது கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய விவசாயிகள் மீது திணிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கையாக இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் கருதுகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி புதூர் பேருந்து நிலையத்தில் ஆம்னி பஸ்ஸில் இருந்து இறங்கிய பயணியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் வழிப்பறியில் ஈடுபட்ட அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள தீய சக்தி திமுக ஆட்சியில் பட்ட பகலில் ஆட்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளிலும் கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் துணிந்து நடப்பதாக மக்கள் சாடல். நெல்லை மாவட்டம் உடையார்பட்டியில் உள்ள ரங்கநாதன் மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் கழிவறை பாழடைந்து இருப்பதோடு மழை நீரும் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்பட்டு மாணவர்கள் பாதிக்கப்படும் அபாயம். திறனற்ற திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது துறை சார்ந்த பணிகளை கவனிக்காமல் விளம்பர போட்டோ ஷூட்களில் பிஸியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூரில் பழமையான அருள்மிகு திருவெற்றிநாதர் பூவாநாயகி அம்மன் கோயிலில் சுவாமி சிலைகள் சேதப்படுத்தப்பட்டதால் பக்தர்கள் கடும் அதிர்ச்சி. தீய சக்தி திமுக ஆட்சியில் வீடுகளுக்குத்தான் பாதுகாப்பில்லை என்றால் நாளுக்கு நாள் வழிபாட்டு தலங்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னையில் அறிமுகமான பஸ் ஃபர்ஸ்ட் திட்டம் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பும் பயணிகள் பேருந்துகளுக்கு முன்னுரிமை வழிகள் என அறிவித்தாலும் நேர தாமதமும் நெரிசலும் தொடர்ந்து நீடிப்பதாக குற்றச்சாட்டு. விடியா அரசின் புதிய திட்டத்தில் விளம்பரத்தை விட பயணிகளுக்கான நன்மை என்ன என்பதை தெளிவாக காட்ட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கூலி உயர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விசைத்தறி தொழிலாளர்கள். விடியாத ஸ்டாலின் அரசின் தொழிலாளர்கள் விரோத போக்கை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சியே போராட்டம். திருநெல்வேலி மாநகராட்சியில் 39வது வார்டையும் 55வது வார்டையும் இணைக்கக்கூடிய ரயில்வே கீழ்ப்பாக்கம் பகுதியில் பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி வருவதால் பொதுமக்கள் கடும் அவதி. கழிவுநீர் பிரச்சனையை சீரமைக்க கோரி விடியாத திமுக அரசின் அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை என பொதுமக்கள் வேதனை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி சென்னை எழும்பூரில் இருந்து கோட்டையை நோக்கி பேரணி சென்ற சிபிஎஸ் ஒழிப்பு இயக்க மாநில அமைப்பினர் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற மறுப்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அரசு ஊழியர்கள் எச்சரிக்கை. முதலமைச்சர் நினைச்சா 1 மணி நேரத்தில் இந்த புதிய பென்ஷன் ரத்து பண்ண முடியும். ஏன்னு கேட்டா அப்படி ரத்து செய்வதனால அரசாங்கத்துக்கு உபரி நிதியாக 50,000க்கும் மேற்பட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேல உபரி நிதியாக கிடைக்கும். தொடர்ந்து சிபிஎஸ் வலியுறுத்தி வந்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 82 போராட்டத்தை நம்ம நடத்தியிருக்கோம். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் சொன்ன வாக்குறுதிப்படி புதிய பென்ஷன் ரத்து செய்யணும். இந்த பணியின் போது மரணம் அடைஞ்சவங்களுக்கு குடும்ப ஓய்வு வழங்கணும். பணியிலிருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு பணிக்கொடை வழங்கணும்னு கேட்டு இன்னைக்கு சென்னையில் பேரணி நடத்திட்டு இருக்கோம். ஒரு கால் அவர் வழங்க மறுப்பாரானால் எங்களுடைய போராட்டமானது அடுத்த மாதம் 1 நாள் அடையாள வேலை நிறுத்தமும் ஜனவரி மாதம் தொடர் காலவரையற்ற வேலை நிறுத்தமும் செய்வோம் என்று தெரிவிச்சுக்கிறேன். வடகிழக்கு பருவமழை தொடங்கி 1 மாதம் கடந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இதுவரை வெறும் 50.9 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதால் விவசாயிகள் கவலை. சராசரி அளவான 181.7 மில்லிமீட்டரை விட 72% குறைவாக பெய்துள்ளதால் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் கோடையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உடனடியாக பார்வையிட்டு விளை நிலங்களில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அடைய கருங்குளம் விநாயகர் காலனியில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் ஒவ்வொரு மழையின் போது மழை காலங்களில் தண்ணீர் சூழ்ந்து தாங்கள் கடும் அவதியடைவதாகவும் பலமுறை புகாரளித்தும் நடவடிக்கை இல்லை என குடியிருப்பு வாசிகள் ஆவேசம்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பெய்த மழை காரணமாக சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மழைநீர் செல்ல போதிய வடிகால் வசதிகளை முறையாக செய்யாமல் மக்களை தத்தளிக்க வைத்த விடியாத திமுக அரசு மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தி. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த மழையால் பொதுமக்கள் அவதி. ஆறுமுகநேரி, ஆத்தூர், குலசேகரன்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் நெல்லை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. தடை உத்தரவை அடுத்து நாட்டு படகுகளை கடற்கரையோரம் பத்திரமாக நிறுத்தி பழுது நீக்கம், பராமரிப்பு பணிகளில் தீவிரம் காட்டும் மீனவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் குடியிருப்பு பகுதிகளில் 15 நாட்களுக்கு மேலாக தேங்கிய மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் சாலை மறியல். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு அலட்சிய போக்கில் இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி செடிகளில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்குதல் காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிப்பு. உழவர் சந்தைகளில் தக்காளி விலை உயர்ந்து கிலோ 50 ரூபாய்க்கும், வெளி மார்க்கெட்டில் 60 முதல் 70 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் கவலை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் சாலையில் நடந்து சென்ற பெண்கள் மீது ஆட்டோ மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் சாலை மறியல். காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பாப்பான்குளம் பகுதியில் மயானம் செல்ல போதிய சாலை வசதி கேட்டு கொட்டு மழையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் உடலை சுமந்து கால்வாயை கடக்க வேண்டிய அவல நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. வங்கியில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து 6 கோடியே 10 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த சிவாஜி ஹைடெக் அக்ரோ ஃபண்ட்ஸ் நிறுவனம் மீது சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மோசடி குறித்து திமுக அரசுக்கு அனுப்பிய கடிதம் கடந்த ஓராண்டாக நிலுவையில் இருந்ததில் மோசடி நபர்கள் வெளிநாடு தப்பிச் செல்ல வாய்ப்புள்ளதால் சிபிஐ வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நீதிபதி ஆணை. தமிழ்நாட்டில் கடும் பனிப்பொழிவும் சாரல் மழையும் காரணமாக மல்லிகைப்பூ வரத்து குறைந்துள்ளதால் சங்கரன் கோவில் மலர் சந்தையில் மல்லிகைப்பூவின் விலை கிலோ 4500 ரூபாயாக உயர்வு. முல்லை, ஜாதி மல்லி உள்ளிட்ட பிற பூக்களின் விலையும் 2000 முதல் 3000 ரூபாய் வரை கிடுகிடுவென உயர்வு. திருநெல்வேலியில் தொடர்ந்து பெய்த மழையால் மணிமுத்தாறு ஆற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து தாழ்வான பகுதிகள் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து வரும் அவலம். குடியிருப்புகள் மற்றும் வயல்கள் நீரில் மூழ்கிய நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் ராயபுரம், கருவம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்த மழை. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. இலங்கையில் தங்காலை மீன்பிடி துறைமுகம் அருகே 300 கிலோ ஹெராயின், 100 கிலோ ஐஸ் போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகள் ஆகியவற்றை கடத்திய 6 பேர் கொண்ட கும்பல் பிடிபட்டனர். ஆயுதங்கள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் நோக்கங்களுக்காக கொண்டு செல்லப்பட்டதா என்பது குறித்து இலங்கை கடற்படை விசாரணை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 89 ரூபாய் 61 காசுகளாக வரலாறு காணாத வகையில் சரிவு. இறக்குமதி வரி, வர்த்தக ஒப்பந்த தாமதம் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் பெருமளவான நிதி வெளியேற்றம் ஆகியவையே இந்திய ரூபாயின் மதிப்பு சரிய காரணம் என தகவல்.